அக்கா வாக்கா அப்படியே போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வரலாம். உனக்கும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அவங்க எல்லாத்தையும். வா போய் பேசிட்டு வரலாம் தான் எல்லாருமே இருக்காங்க பாரு. சரிடி ஐசா போயிட்டு வரலாம். வீட்டுக்குள்ளே எவ்வளோ நேரந்தே இருக்குது. என்ன மீனா அம்மா மாயா அம்மா இவங்க தான் என் அக்கா பானு. உங்களுக்கு அறிமுகப்படுத்தலான்னு தான் கூப்பிட்டு வந்தேன். வாங்க வாங்க டீச்சர் உட்காருங்க. நாங்கள் இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம். மீனா அவங்க அம்மா கூட சொல்லிட்டு இருந்தாங்க அவங்கள பார்க்கவே முடியறதில்ல வெளியிலன்னு. அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. என்ன நல்லா இருக்கீங்களா? பானுவா உங்கள் பேர்? ஆமாங்க என் பேர் தான் பானு. உங்கள் பேர் என்னன்னு நான் சொல்லவா? உங்கள் பேர் அஞ்சலி. அப்புறம் அவங்க பக்கத்தில் இருக்காங்கல்ல அவங்க பேர் தனலட்சுமி. எனக்கு தெரியும் ஆயிஷா சொல்லியிருக்கா எல்லாத்தையுமே. அப்படியா? சரி சரி. அப்போ எங்களை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? அப்போ நல்லதா போச்சு. பரவாயில்லையே, நல்ல ஏரியாவா இருக்கு. எல்லாரும் நல்ல பணக்கார ஃபேமிலியாத்தான் இருக்காங்க போல. இன்னைக்கு நல்ல நகையை 10 பவுன் கூட ஆட்டையை போட்டு போய் கிளம்பிட வேண்டியதே. நல்ல நிறைய பொருளையும் எடுத்துட்டு போயிடணும். இன்னைக்கு ஒரு நாள்லயே பணக்காரன் ஆகி காட்டுறேன்டா அந்த திருடேன். என்னடா அது, இந்த குட்டிச்சாத்தான்களை தாண்டி எப்படி போறது? சரி ஒன்றும் தெரியாது அப்படின்னு நைஸா போவோம். யார் அது அங்கிள்? நீங்க யாரு? புதுசா இருக்கீங்க இந்த காம்பவுண்டுக்குள்ள? நானும் அம்மா வந்து சும்மா டெலிவரி பண்ண வந்திருக்கேம்மா. உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. நான் டெலிவரி தான் பண்ண வந்திருக்கேன். போ அங்கிட்டு. இது வேற நொய்யிட்டு இருக்கு. நீங்க திருடன் தானே எனக்கு தெரியும். நான் கத்த போறேன். ஐயோ அம்மா திருடன் திருடன். ஏ இந்த பிள்ளையோட என்ன பெரிய ரோதனையா போச்சு. சும்மா இருக்கியா இல்லையா? வாய மூறியா இல்லையா? இல்ல உன்னை கடத்திட்டு போயிருவேன் நானு. வா உன்னை கடத்திட்டு போனதும் சரியா ஒரு கத்தாம இரு. ஃபாத்திமா ஃபாத்திமா அங்க பாரு, மீனாவை யாரோ தூக்கிட்டு போறாங்க. திருடன் தானே அது. வா வேமா அவங்க அம்மாட்ட போய் சொல்லி எல்லாத்தையும் கூட்டு வருவோம். அம்மா அம்மா மீனாவை கடத்திட்டு போறாங்கம்மா. யாரோ திருடன் வந்து யாரோ கடத்திட்டு போறாங்கம்மா. ஆண்டி ஆண்டி மீனாவை யாரோ கடத்திட்டு போறாங்க ஆண்டி. திருடன் திருடன் ஆண்டி. என்னது மீனாவை கடத்திட்டாங்களா? என்னம்மா சொல்ற? கொஞ்சம் பொறுமையா சொல்லு. என்ன மாயா என்ன சொல்ற? பயமா இருக்கு. ஐயோ வா நானும் வரேன் கூட வா. எல்லாரும் வாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு துணைக்கு வாங்க. எல்லாருமே போய் பார்த்துட்டு வருமா. மீனா வேற திருடன் கடத்திட்டான்னு சொல்ற மாயா. ஆமா ஆமா வாங்க போய் பார்ப்போம். மீனா அம்மா நீங்க இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. மீனா ரொம்ப தைரியமான பொண்ணு. அவளுக்கு ஒண்ணு அது பயப்படாதீங்க. என்னதான் இருந்தாலும் நான் போய் பார்க்க போறேன் டீச்சர். நான் போய் பார்க்கறேன் முதல்ல. ஆண்டி ஆண்டி இருங்க நானும் கூட வரேன். அந்த திருடன் எந்த சைடு போனா உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைடு தான் ஆண்டி. வாமா மாயா வாமா. என்ன விடுறா, உன்னை கடிச்சு வைக்க போறேன். என்ன விட குட்டிச்சாத்தா. எப்படி? நாங்களாம் யாரு? மீனானா சும்மாவா? தப்பிச்சிட்டோம்ல. போயிட்டு வரேன். இனி இந்த சைடு உன்னை பார்த்தா அவ்வளவுதான். ஆண்டி ஆண்டி அங்க பாருங்களேன், மீனா தானே வர்றா அந்த சைடு. ஆமாம்மா மீனாவே தான். வா போய் பார்க்கலாம். மீனா நீ வந்துட்டியாடி? எங்கடி போன? நான் இவ்வளோ நேரம் அம்மா எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா? நான் வந்துட்டேம்மா. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. திருடன் நான் நல்லா கையில் கடிச்சு வச்சிட்டேம்மா. ஓடிட்டாம்மா. சரிம்மா வா போகலாம் நம்ம வீட்டுக்கு. என்னக்கா மீனா கிடச்சிட்டாலா? போய் பார்க்க போனீங்க? ஒரே பதட்டமாக இருந்துச்சுக்கா எனக்கு. அவளாவே வந்துட்டா அஞ்சலி. அந்த திருடனை கையில் கடிச்சு வச்சுட்டு ஓடி வந்ததா சொன்னா. நான் தான் சொன்னேன்ல மீனா அம்மா, மீனா ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு. ஆனால் அந்த திருடனை அப்படியும் விடக்கூடாது. வேமா போலீஸில் பிடிச்சி ஒப்படைக்கணும். எப்படியோ புள்ள கிடச்சிட்டால, அப்புறமா அந்த திருடனை பார்த்துக்கிற வேண்டியதான். இந்த சீல் வராமையா போயிடுவான். அப்போ பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிருவோம். ஆமாங்க்கா அவங்க சொன்னதும் கரெக்டு தான். அந்த திருடனை அப்படியே விடக்கூடாது. மீனா ஆனால் ரொம்ப தைரியமான பொண்ணாக இருக்கா. இதே இந்த இடத்துல மாயா இருந்திருந்தா நடக்கிறதே வேற. அந்த திருடன் கூடயே போயிருப்பா. அவனை கடிச்சு வச்சுலாம் வந்திருக்க மாட்டா. என்ன மாயா நான் சொல்றது கரெக்டு தானே? சரிங்க அப்ப நீங்க பேசிட்டு இருங்க. நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். நாங்கள் தான் கிளம்பிட்டோம் மீனா அம்மா.